ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சொரக்காய் காஞ்ச எறா தொக்கு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு காஞ்ச எறாவை தலையெல்லாம் கிள்ளிட்டு லேசாக கடாயில் வறுத்துட்டு ஊற வச்சுருக்கோம். ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கோம். சொரக்காய் வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். குக்கரில் ஒன்று ஒன்றா அதை ஆட் பண்ண போகிறோம். சொரக்காய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறத ஆட் பண்ணுறோம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதுலேயே நம்ம இப்போ சேர்க்குறோம். இதை சேர்த்த பிறகு இது கூடவே அரை டீஸ்பூன் உப்பு, அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், இதுக்கு தேவையான அளவு தண்ணி. தொக்குன்றதுனால நான் அரை டம்ளர் தண்ணி தான் ஊற்றுறேன். உங்களுக்கு குழம்பாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்குங்க. ஏன்னா சொரக்காயிலே தண்ணி இருக்கும். இதை குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டுருங்க, வெந்துடும். அது கூடவே அந்த காஞ்சராவை நல்லா அலசி கழுவி இது கூட ஆட் பண்ணுங்கள். அந்த புளி கரைசலை கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே கிளறி விட்டு வேக விடுங்க. அந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போகணும், இந்த காஞ்ச எறாவும் வேகணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை தாளிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன், சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் போடணும், 2 காஞ்ச மிளகாய், சும்மா ஃப்ளேவருக்காக தான் காஞ்ச மிளகாய், 10 பல் பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து இது அந்த வேக வச்ச சொரக்காய் இதில் கொட்டி கிளறுனா சொரக்காய் காஞ்ச எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். பெரிய பெரிய நான்வெஜ்ஜெல்லாம் தோற்று போகும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ சொரக்காய் காஞ்ச எறா தொக்கு ரெடி.